இன்னைக்கு ஒரு வித்தியாசமா சைனீஸ் முறைப்படி பட்டர் ஜிஞ்சர் கார்லிக் எக். வழக்கமா முட்டையை அவிச்சு ஆம்லெட்டு இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. வீட்டுல இருக்க குழந்தைங்களாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. பார்க்க அவ்வளவு டேஸ்டா இருக்கு. வாசனை அப்படி இழுக்குது. வடக்கம் கட்டுறது கையாளர்களே நைட்ல இருந்து விடாத மழை பூந்து காட்டுன்னு இருக்குது. இந்த குளிருக்கு எகத்த மாதிரி சூடா ஏதாவது செஞ்சு சாப்பிடலான்னு ஒரு ஐடியா. நம்ம ஆடியன்ஸ் வந்து என்ன இன்னைக்கு வெட்டிக்கிறாருன்னு தெரியல, பார்க்கலாம். இப்படிதாங்க காலையில இருந்து 2 டிஷ் சாப்பிட்டாங்க. குளிருது இன்னும் நிறுத்தல, இன்னும் வேணும் என்ன பண்றது? சூடா போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு குளிராது. மழைக்கு ஏத்தாப்புல சூடா இருக்கிறதுக்கு அது இறங்கிட்டே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது முட்டை தாங்க இருக்கு. நல்லா சூடாவும் சாப்பிடணும், சுவையாவும் சாப்பிடணும், ருசியாவும் சாப்பிடணும், வித்தியாசமா சாப்பிடணும். அதுவும் நம்ம ஆளுங்களுக்கு அசைவம் இருந்தா தான் கிட்ட வருவாங்க, இல்லைன்னா அசைய கூட மாட்டாங்க. எல்லாருமே சேர்த்துதான் சொல்றாரு. அதனால இன்னைக்கு ஒரு வித்தியாசமா கண்டம் விட்டு கண்டம் தாண்டோம். காரைக்குடி டு சைனா போறோம் இன்னைக்கு. யார் அவரை கூட்டு போறீங்களா இல்ல எல்லாரையும் கூட்டு போறோங்க. அசைவத்துல என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சைனீஸ் முறைப்படி ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நல்ல ஒரு ஜூஸியா ஒரு முட்டை ஒரு எக் டிஷ் ஒன்று எடுத்துருக்கோம். இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பட்டர் ஜிஞ்சர் கார்லிக் எக். போதுமா பேரு? ரொம்ப பேர் தான் நீட்டமா இருக்குங்க. இதுல தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். கம்மியான பொருளை பயன்படுத்தி நிறைவான சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க இது. அதான் எங்களுக்கு அசைவம் பண்ணி தராங்க. முட்டை என்ன செய்வோம்? முட்டை சைவம் இல்லையா? அதுக்கு என்னத்துக்கு வெறும் சைவம்னு சொன்னா முட்டை சொன்னவங்களை கேட்கணும்னா நான் ஒரு இங்கிலீஷ்ல பேர் சொல்லிட்டாரு. மக்களுக்காக நீங்க தமிழ்ல சொல்லுங்களேன். என்ன சொன்னோம்? பட்டர் ஜிஞ்சர் கார்லிக் எக். முட்டை, பன்னீர், பூண்டு, இஞ்சிலாம் வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு ஒரு டிஷ் பண்றாங்க. வெண்ணெய், இஞ்சி, பூண்டு, முட்டை. இன்னும் அவரை போய் வெண்ணெய். ஓகே, செய்யலாமா? இஞ்சி, பூண்டு, வெண்ணெய், முட்டை வறுவலுக்கு தேவையான பொருள் இப்ப பாக்குறோம். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு பாத்தீங்களா? இப்ப பொருளை பார்த்துட்டாரு. வெண்ணெய், கோழி முட்டை, பசுமாட்டு பால், சாட் மசாலா. அது மேகி மசாலாண்ணா. அதுதான் சொல்றது சாட் மசாலா. மேகி மசாலா காஷ்மீர் வரைக்கும் போனோம். என்ன சாப்பிட்டா அதிகமா? இதுதான் அதிகங்க. மேகி தானே அதிகமா சாப்பிட்டேன். அதுவே மறந்துட்டியாண்ணா? அதுதான் ரொம்ப கம்மி. அது 40 ரூபா. பூண்டு, இஞ்சி, உப்புத்தூள், பெப்பர் தூள், கான்பிரால் மாவு, மல்லித்தழை, வெங்காயத்தாள், அம்பிட்டு தாங்க. சைனா போலாம் வாங்க. முட்டைனாலே மலையப்பன் ஐயா தான் இல்ல? ஆமாம், முட்டைனாலே கல் வேலை இல்லைன்னா ஐயா தான் வந்துட்டாரு பாருங்க. தப்புன்னு முதல்ல இப்போ முட்டையை உடச்சி எடுத்தாச்சு. ஒரு 15 முட்டையை இப்போ அதுக்கு பெப்பர் போட்டு உப்பு போட்டு அடித்து கலக்கிறோம். கலக்க போடுறீங்க? இல்லை, முட்டையை கலக்கிறோம், அடிக்கிறோம். முட்டையை வந்து எப்படி அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நுர வர அளவுக்கு அடிக்கணும். எந்த அளவில் நுர அடியில் நுர வரணும் தேவை இருக்கு. அடி பார்க்கும். எந்த அளவு அந்த அளவு நுர தள்ளுற அளவு அடித்தாதான் நல்லா சாஃப்டாக வரும், புஃப்னு வரும். அதனால் அந்த அளவு உப்பையும் பெப்பரையும் சேர்த்துக்கிட்டு டைம் எடுத்து நல்லா அடிக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெப்பரு, மீண்டும் திருப்பி அதுலையும் கேட்போம். இது முட்டையிலேவா? முட்டையிலேயே கல்லில் பார்த்த அனுபவம். அப்படியே ஒரு 30 ஆம்லெட் போடணும் போட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டை அடிக்கிறாங்கல்ல, நீங்கள் ஒரு 10 பேர் போகிறீங்க, 10 ஆம்லெட் கேட்டிங்கன்னா அதில் 10 முட்டை போட மாட்டாங்க. ஆமாம், அந்த கதையும் தெரியும். அது உள்ளது. 8 முட்டை போட்டு 10 ஆம்லெட் ஊற்றி கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சில ஹோட்டலில் 2 முட்டை ஒன்றா அடித்து போட்டு ஒரு ஆம்லெட் பெருசாக போட்டுறாங்க. போட்டு பாதியாக கட் பண்ணி ஆம்லெட் பாதியாக. இல்லை, ஒரு சில இடத்துல தான் சொல்கிறேன், நான் எல்லா இடத்துலையும் சொல்லிடுறியே. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் ரேட் என்னமோ அதே தான். ஐயா, நீங்கள் ஹோட்டலில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா ஐயா? இல்லை, நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? எத்தனை முட்டை போட்டு எத்தனை ஆம்லெட் போட்டிருக்கீங்க? 8 ஆம்லெட் சொன்னாங்கன்னா 7 முட்டையை போட்டு 8 ஆம்லெட் ஊற்றுவாங்க. ஒரு முட்டை கம்மியாக பத்தியானா என்ன வேலை பார்த்துருக்காருன்னு. ஹோட்டல்லாம் இந்த கிரிமினல் தனம்லாம் உண்டு நிறையா. ஐயாக்கு அனுபவமும் இருக்கு. ஓனருக்கு 20 ரூபா லாபம். ஓனருக்கு 20 ரூபா லாபம் ஒத்துக்கிறேன். நம்மளுக்கு 20 ரூபா நஷ்டம் இல்லை. கஷ்டம் தான். அவர் நம்மளை பார்ப்பாரா, டெய்லி வேலை செய்கிற ஓனரை பார்ப்பாரா? அந்த மாதிரி ஒரு முட்டைக்கு 20னா யோசிச்சிங்க. ஒரு நாளைக்கு மலையை எத்தனை ஆம்லெட் அடி பாருங்க. மிதமான சூட்டில் இது ஆம்லேட்டாகவும் ஆகக்கூடாது, பொடி மாசாகவும் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் கலைக்கு ஸ்டேஜ்லையும் கொண்டு போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே அந்த ஊற்றின உடனே முட்டை நல்லா அது புஃப்னு ஏறும் போதே எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 100 கிராம் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கிறோம்.
முட்டையை ஊற்றிக்கிறீங்க. முட்டையை ஊற்றுறோம். சார் நான் கலக்கி போடுறாரு போல. கலக்கி தான். அப்போ கிலோ வைக்கிறோம். கிலோ வை. வெரி குட் ஜாப். கரெக்டுங்களா ஐயா நீங்கள் எதிர்பார்த்தது? ஆம்லேட் ஆகக்கூடாது, அப்படியே நம்ம கொத்தி 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 விட்டா பெரிய பெரிய கறி பீஸ் மாதிரியே கிடைக்கும். இப்படி தாங்க எடுக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள அந்த கேக்கு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நல்லா தலை 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 தலைன்னு இந்த பொசிஷனில் தான் இந்த முட்டை. கொஞ்சம் சின்னதாக சின்ன சின்னதாக வேணுங்களா? சின்ன சின்னது, ரொம்ப பெருசாக வேணாம், சின்ன சின்னது இந்த அளவு வரணும். இப்போ முட்டை எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே பக்குவத்தில் பண்ணாதான் கரெக்டாக வரும். இல்லைன்னா அது ஆம்லேட்டாக மாறிடும், இல்லை பொடி மாசாக மாறிடும். அந்த ஸ்டேஜ் போகக்கூடாது. அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் எக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு வெண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி சேர்த்துருக்கீங்க. ஆமாம், வெண்ணெய் தான் இதில் விஷயமே. மொத்தமாக இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவு வெண்ணெய் சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு 100லேருந்து 120 கிராம் சேர்த்துருப்போம். இப்போ ஒரு 80 கிராம்லேருந்து 100 கிராம் அளவு வெண்ணெய் சேர்த்துருப்போம். இந்த வெண்ணெயில் தான் இதை பண்ணணும். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஒரு 100 கிராம் அளவு நறுக்குன பூண்டு, இது கூட ஒரு 100 கிராம் நறுக்குன இஞ்சி. எப்பயுமே மிளகுத்தூள் எல்லாத்துக்கும் கடைசியாக சேர்த்தா பார்த்துருப்பீங்க. இது கூட மிளகு சேர்த்துக்கணும். அடுத்தது இது கூட வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறோம். நல்லா கலவை நல்லா திக்காக வரும். கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கிளாஸ் அளவு பால், பசுமாட்டு பால், சுத்தமான பால். நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த முட்டையை இப்போ இந்த பாலோட இறக்குறோங்க. பால் இருக்குது, மிளகு இருக்குது, இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது, இதோட சேர்த்து அப்படியே இறக்கி. ஆம்லேட் இறக்குறீங்க? ஆம்லேட்டு கிடையாது, ஆம்லேட்டா? இதோட வந்து மசாலா போட்டுக்கிறோம். என்ன மசாலாண்ணா? மேகி மசாலா. மேகி இதாங்க மேகி மசாலா. மேகி மசாலா எதுக்காக சேர்க்குறீங்க ஐயா? ஜென்ரலாக வந்து சைனீஸ் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரம் மசாலா, இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் பயன்படுத்தும் பார்த்தீங்களா, அவங்க வந்து மேகி மசாலா பயன்படுத்துவாங்க. நூடுல்ஸ் ஆகட்டும், ரைஸ் ஆகட்டும், எக் டிஷ்ஷஸ் ஆகட்டும், இதுதான் வந்து வாசனைக்கும் சுவைக்கும் அவங்க வந்து சேர்ப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேகி ரெடிமேடாக மேகி வாங்குறீங்க பார்த்தீங்களா, மேகிக்குள்ளேயே அந்த மசாலா வரும். எல்லா மேகிலையும் ஒவ்வொரு பாக்கெட் வரும், சில மேகியில் 2 பாக்கெட் வரும். அந்த மசாலாவே இதுக்கு போதுமான மசாலா. இதுக்குன்னு தனியாக மசாலா எதுவுமே செய்ய தேவையில்லை. இப்படி செஞ்சு சாப்பிட்றது தான் இந்த உணவோட ஸ்பெஷல். பட்டர் ஜிஞ்சர் கார்லிக் எக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா மேகிலையும் உப்பு இருக்கும். நம்ம முன்னாடியே வந்து முட்டை அடித்து போட்டோம் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் வெண்ணெயை இறக்கிக்கிறேங்க. இறக்கு தனியாக வெண்ணெயை உருக்கி சேர்த்து. தனியாக சேர்க்கணுமா ஐயா? வெண்ணெயை தனியாக உருக்கி சேர்த்தா தான் குழம்பு வரும். நம்ம ஆடியன்ஸ் சொல்லிருக்காரு, அதனால் தனியாக போட்டு உருக்குறோம். தனியாக வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் இதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு கிண்டிங்கன்னா மேலே மடிக்கிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெண்ணெய் அப்படியே மேலே வரும். ஒரு உருக்குன வெண்ணெயில் சேர்த்துட்றோம். அந்த வெண்ணெய் சேரும் போதே நமக்கு தெரியும், அப்படியே முட்டை மேலே ஒரு கிளேஸ் கிடைக்கும் பாருங்கள், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால தான் வெண்ணெயை உருக்கி அதை சேர்க்கணும் தனியாக. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை கடைசியாக. நீங்கள் வெங்காயத்தாலும் சேர்க்கலாம், கொத்தமல்லியும் சேர்க்கலாம், ரெண்டுமே கூட சேர்க்கலாம். நாங்கள் இதை சேர்க்குறோம், கொத்தமல்லி சேர்க்குறோம். இது போட்டு இறக்கிறோமா? முழுக்க வெண்ணெய் அந்த மேகி மசாலாவில் ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரு ஹெல்த்தியான முட்டை டிஷ்ஷு. நண்டு கொழுப்பு வாசனை வருது. நண்டு இங்கே அடிக்கிறா, கொழுப்பு இங்கே இருக்குது. என்னண்ணா இப்படி சொல்லிட்டாரு? இல்லை, அந்த வாசனை நமக்கு அப்படி தான் வருது. டேஸ்ட் எப்படி இருக்கு பார்க்கலாம். இறுதியாக கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தாலும் சேர்த்துக்கிறோம். மடு ஜூஸி அப்படி மேலே வந்துடுச்சு பாருங்கள்லாம் இருந்துட்டுங்களா. ஸோ இந்த நேரத்தில் அப்படியே வெங்காயத்தாள் போட்டால் தான் ஒரு சாப்பிடும் போது அந்த வெங்காயத்தாளோட டேஸ்ட்டோட ஒரு க்ரன்ச்சினஸ்ஸு சூப்பராக இருக்கும் இந்த முட்டை. நம்மளுடைய பட்டர் ஜிஞ்சர் கார்லிக் எக்கு ரெடி ஆகி போச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானது. நம்மலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, பூரி, வடைன்னு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சத்தானதாக வெண்ணெயை பயன்படுத்தி, முட்டையை பயன்படுத்தி தான் அவங்க குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி ஒரு சைனீஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு நீ காட்டியிருக்கோம். ரொம்ப எளிய முறை. நீங்கள் உங்களுக்கு வெண்ணெய் பிடிக்கலனாலும் இல்லை, தாராளமாக நீங்கள் நம்மளோட எண்ணெயை சேர்த்துக்கூட பண்ணலாம். என்ன முட்டை உங்களுக்கு எந்த விதமாக பிடிக்குதோ, உங்களுக்கு ஆப்பாயில் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குழப்பு வேணுனாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் குக் பண்ணி கொஞ்சம் ஆம்லேட் பாதத்தில் கூட எடுத்து பண்ணலாம். ஆனால் உண்மையான செய்முறை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா இன்னும் குழப்பு தன்மையோட தான் இருக்கும். இன்னும் மலைய பையா வாங்க ஐயா, நல்லா ஆட்டு மூளை மாதிரி இதா
ஆட்டு மூளை மாதிரி குளிருக்கு அவருக்கு வாய்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி டிஷ்ஷாவா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பாருங்க. அருமையா வந்து கோழி முட்டையில வந்து ஆட்டு மூளை வறுவல் மாதிரி இருக்குது. டேஸ்ட் பார்த்துடுறோம். இது நீங்க முட்டையை தெரியும் ஆட்டு மூளைன்ட்டாரு. அதுதான் தெரியல முட்டை என்ன விலை வைக்குது, ஆட்டு மூளை என்ன விலை வைக்குது. இல்ல அந்த கலர்ல அந்த மாதிரி குழம்பு இதுக்கப்புறம் அண்ணன் ஆட்டு மூளை ஆசைப்பட்டாருன்னா முட்டை செஞ்சு கொடுத்துருவோம். இந்த குழவழப்பு தன்மை இருக்குது. அதுதான் இந்த டிஷ்ஷோடைய விஷயமே, இந்த குழகுழப்பு தன்மை. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அந்த மூளையில அந்த குழகுழப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பதத்துல இந்த முட்டையை நம்ம வேக்காடு காட்டினாதான். அது ஆரம்பத்திலேயே நீங்க அந்த வெண்ணெயோட கொஞ்சம் அதிகமா விட்டுட்டீங்கன்னா அது பொடி மாசா மாறும். இந்த பதத்துல எடுத்தாதான் இது முழு சுவை, நமக்கு முழு சத்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோ ஒரு சத்தான உணவு. மூளை மாதிரியே தான் இருக்கு. சேவர விட்டு மூளை. உனக்கு யோகம் தான் எல்லாம் உனக்கு தகுந்த மாதிரி டிஷ் நடக்குது. பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க ரொம்ப 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 விருப்பமா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல நம்ம போட்டுருக்க அந்த மேகி மசாலா, அந்த மேகி மசாலா டேஸ்ட்டுக்காக குழந்தைங்க விடாது. நல்லா இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப எளிமையான டிஷ் தான். அந்த மேகி மசாலா மட்டும் ரெடிமேடா வாங்கிக்கணும். எப்படின்னா இருக்கு? சூப்பரா காரம் சாரம் எல்லாமே இருக்கு. எனக்கு கோழி முட்டை சாப்பிட்ற மாதிரி இப்போ தெரியல, ஆட்டு மூளை சாப்பிட்ற மாதிரி ஃபீலிங்க. ஆட்டு மூளை பெப்பர் பிரிய மாதிரி இருக்கு. ஹோட்டலில் போய் கேட்டோம்னா ஆட்டு மூளை பெப்பர் போட்டு கொடுப்பாங்கல்ல, அதேதான் அதே மெத்தட் தான் அது. ஐயா எப்படி இருக்கு? ஐயா நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு ஐயா அந்த குழகுழப்பு தன்மையோட சாப்பிட்ற சுவை தான் எனக்கு முக்கியமானது. நான் சொல்லவே இல்லை ஆட்டு மூளை மாதிரி வரும்னு, ஆனால் இவங்களே சொல்லிட்டாங்க ஆட்டு மூளை டேஸ்ட். இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கணும். இதே செய்முறை தான். உங்களுக்கு வேணா மிளகு நாங்கள் பவுடராக யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் நீங்கள் கொஞ்சம் காரம் விரும்பி சாப்பிட்டோம்னா அதை இடித்து பயன்படுத்தலாம். இல்லை ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சி பயன்படுத்தினா ஒவ்வொரு பைட்லேயும் நமக்கு அந்த மிளகா, அந்த முழு மிளகு டேஸ்ட்டும் சுவையை கூட்டி கொடுக்கும். வழக்கமாக முட்டையை அவிச்சு ஆம்லேட்டு இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்காம இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க. ஆட்டு மூளை வறுவல் மாதிரி இருக்குது. அது இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த மேகி அந்த பவுடர்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. சும்மா ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். முக்கியமானது இஞ்சி பூண்டு. ஆமா. நம்ம முட்டையில வந்து இந்த ஆம்லேட் ஆகட்டும், அவிச்சம், இதெல்லாம் இஞ்சி பூண்டு நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனா சைனீஸ் ஆகட்டும், தாய் பீப்புள் ஆகட்டும், அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டை ஏதாவது ஒரு வகையில அவங்க உணவுல சேர்த்துருவாங்க. இந்த முட்டையிலையும் சேர்த்துருக்காங்க. அவ்வளோ சுவையாகவும் இருக்கும், சத்தான உணவாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. பார்க்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு. வாசனை அப்படி இழுக்குது. உங்களுக்கு ஓகேவா மாதிரி? கண்டிப்பாக. இதே மாதிரி அருமையான டிஷ் எல்லாம் பார்க்கணும்னா எங்க கட்டுறது கையால் சேனலை பாருங்க. கட்டுறது கையால் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.